அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் நறுமணத்தின் தாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை சற்றும் பிசராமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அருளும் அன்பும் என்றென்றும் கொன்றாமல் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு புனிதமிக்க ஒரு இபாதத்தை நிறைவு செய்த வண்ணமாக நம்ம எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகையை பற்றி சொல்கின்ற போது, எந்த ஒரு மனிதர் இஷா தொழுகைக்கு பிறகு இமாம் ஜமாத்தோடு இரவு வணக்கத்தில் ஈடுபட்டு இமாம் நிறைவு செய்யும் வரை தொழுகிறாரோ, அவர்களுடைய தொழுகையுடைய பட்டியலில் இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை எழுதப்படுகிறது என்பதாக நமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். அது கண்ணியம் மிகுந்தவர்கள், நாம் தொழுதது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் நம்மளுடைய பட்டியலில் எப்படி எழுதுகிறான் என்று பாருங்கள். இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் நம்மளுக்கு எழுதுகிறான். அப்படிப்பட்ட ஒரு இபாதத்தை நிறைவு செய்தவர்களாக நம்ம எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த மாதத்திலே நாம் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றோம். ஒரு சில பழக்கத்தை நமக்குள் நம்ம உண்டாக்கிக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் நாம் சொல்லுவோம், பிள்ளைகளை பார்த்து தாயினுடைய கஷ்டத்தை, தந்தையினுடைய கஷ்டத்தை புரிந்து வளர்ந்தால் தான் சரியான முறையில் பிள்ளைகள் வளருவாங்கன்னு நம்ம எல்லாம் சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. அதே போன்றுதான் நாம் இன்றைக்கு இபாதத்தை ஆசைப்பட்டு செய்ய வேண்டும், அமல்களிலே ஆர்வம் வர வேண்டும் என்றால் நாம் நம்மளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய சஹாபாக்களுடைய கஷ்டங்களை, அவர்கள் எப்படி அவர்களுடைய தக்வாவை, இப்படியெல்லாம் அவர்களுடைய வரலாறுகளை தெரிந்து நாம் எல்லாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வரலாறுகளை தெரிந்து புரிந்து அவர்கள் எப்படி தக்வா உடையவர்களாகவும், அவர்கள் எப்படி இக்லாஸான எண்ணம் உடையவர்களாகவும் வாழ்ந்தார்கள், அவர்களுடைய கஷ்டத்தை எல்லாம் நாம் அறிகின்ற போது நம்மளை அறியாமலே நாம் இபாதத்திலே ஆர்வம் உடையவர்களாக ஆகலாம். அப்படிப்பட்ட ஒரு வழக்கத்தை நம்மளுக்குள் உண்டாக்கிக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம எல்லாம் எத்தனையோ நபர்கள் இந்த உலக விஷயத்தில் 24 மணி நேரம் அர்ப்பணிக்கிறோம். ஆனால் ஒரு சில மணி நேரம் ஒதுக்கி நாம் இஸ்லாமிய வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்ல வரக்கூடிய விஷயம், இன்றைக்கு ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகத்தில் பணம் சம்பாதிப்பதிலோ மற்ற விஷயங்களிலோ எத்தனையோ நேரத்தை ஒதுக்குகிறார்கள். பணம் சம்பாதிப்பதில் 24 மணி நேரம் இந்த உலகத்திற்காக ஒதுக்கின்ற நாம் அதிலே 1 மணி நேரம் நம் இந்த வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்காக ரமலான் மாதத்தில் இப்படிப்பட்ட ஒரு பயான் நிகழ்ச்சிகளில் நாம் எல்லாம் தெரிந்திருக்க முடிகிறது. ஆனால் ரமலான் அல்லாத மாதத்திலும் நாம் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஒதுக்கி இந்த வரலாறுகளை, சஹாபாக்களுடைய கஷ்டங்களை, அவர்களுடைய வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது கண்ணியம் மிகுந்தவர்களே, இன்றைக்கு உலகத்தில் பணம் சம்பாதிப்பதற்கு முந்திக் கொள்ளக்கூடிய மனிதர்கள், அதில் காட்டக்கூடிய ஆர்வம் கூட இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு அமல்களிலோ இபாதத்துகளிலோ காட்டுவதில்லை. ஒரு தடவை முஸ்ஹாப் இப்னு ஒரு தடவை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள், அவர்களை போன்ற வியாபாரம் செய்வதில் உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை. மிகப்பெரிய திறமை வாய்ந்தவர்கள் வியாபாரம் செய்வதில். எந்த அளவு என்றால் வரலாற்றிலே வருகிறது, அவர்களுடைய வரலாற்றிலே வருகிறது, ஒரு தடவை ஒரு கிண்ணம் நெய்யை எடுத்துட்டு வியாபாரத்துக்கு போறாங்க. ஒரு கிண்ணம் நெய்யை எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு போறாங்க. திருப்பி வரும்போது எந்த அளவு என்றால், ஹலாலான முறையில் ஒரு கிண்ணம் நெய்யை எடுத்துட்டு வியாபாரத்துக்கு போனவங்க திருப்பி வரும்போது 70 ஒட்டகம் சம்பாதிச்சுட்டு வராங்க. எந்த அளவு அவர்கள் வியாபாரத்திலே திறமை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். இப்படி 70 ஒட்டகத்தை சம்பாதித்துக் கொண்டு வருகிறார்கள். இதை பார்த்து ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, இதை பார்த்து ஐஷா நாயகம் கேட்கிறாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கு கொஞ்சம் தாமதமாகும் என்று நினைக்கிறேன்னு ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னோன்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, ஏன் ஐஷாவே, நான் சொர்க்கம் நுழைவதற்கு ஏன் தாமதமாகும் என்று கேட்கிறார்கள். அதற்கு ஐஷா நாயகம் சொல்கிறார்கள், நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சொத்திற்கும் நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு உண்டு. அதற்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கு கொஞ்சம் தாமதமாகலாம் என்று ஐஷா நாயகம் சொன்னார்கள். இதை கேட்டு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பி சென்றார்கள். திரும்பியும் வந்தார்கள், கையில் ஒன்றுமே இல்லை. ஐஷா நாயகம் கேட்டார்கள், உங்களுடைய சொத்து எல்லாம் எங்கே என்று கேட்டார்கள். அதற்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னுடைய சொத்து அனைத்தையும் நான் சதகா செய்து விட்டேன் என்று சொன்னார்கள். ஒருபோதும் நாம் சொர்க்கத்துள் நுழைவதற்கு தாமதமாக விரும்பவில்லை என்று சொன்னார்கள். உலகத்தை எல்லாம் அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். உலகத்தை எல்லாம் அர்ப்பணித்து இந்த மார்க்கத்திற்காகவும் சொர்க்கத்திற்காகவும் அல்லாஹ்வை
அடைய வேண்டும் என்பதற்காகவும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் அர்ப்பணித்தார்கள். இப்படி பல சஹாபாக்களுடைய உமர் நாயகத்துடைய வரலாறு எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்களா? ஒரு தடவை உமர் நாயகத்திடத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு காசை கொடுக்கறாங்க. காசை மாத்தி கொடுத்துட்டாங்க. அடுத்த நாள் உமர் நாயகத்தின் இடத்துல வந்து கேக்குறாங்க, உமர் நாயகமே, இந்த மாதிரி நான் உங்கள்ட்ட நேத்து ஒரு காசை மாத்தி கொடுத்துட்டேன், அது திருப்பி தாங்கன்னு கேக்குறாங்க. உமர் நாயகம் சொன்ன பதில், நான் அன்றன்றைக்கு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை, அன்றன்றைக்கு உள்ள காசை நான் நைட்டே சதக்கா செய்து விடுவேன், எதையும் சேர்த்து வைக்கின்ற பழக்கம் இல்லை என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். இந்த உலகத்தையும் இந்த காசையும் இந்த பணத்தையும் ஒரு பொருட்டாவே மதிக்கவில்லை. அவர்களுக்கு அந்த அளவு இஸ்லாத்தை, இந்த தீனை அறிந்ததால் அவர்களுக்கு இந்த மார்க்கம் தான் முக்கியம். இந்த அல்லாஹ் ரசூலுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வரலாறுகளை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு தீனுக்காகவும் தீனுடைய முஹப்பத்துடையவர்களாகவும் நாம் வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தரணும். மிகுந்தவர்களே, இன்றைக்கு தராவினுடைய தொழுகை நிறைவு செய்து உட்கார்ந்து இருக்கின்றோம். இன்றைக்கு தராவிலே ஓதப்பட்ட வசனம் யூசுப் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாறு அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகின்றான். இன்றைக்கு தராவினுடைய வசனம் ஓதப்பட்டு கொண்டே வருகிறது. அதிலே அந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா யூசுப் ரலியல்லாஹு அவருடைய வரலாற்றை பேசிக்கொண்டே வருகின்றான். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அழகு வாய்ந்த நபி. அவர்களை போன்று இந்த உலகத்தில் யாருமே அழகு இருக்க முடியாது. எப்படி வரலாற்றிலே சொல்கிறார்கள் என்றால், அவர்களுடைய அழகை வர்ணிக்கிறார்கள். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் வரலாற்றிலே வருகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த பையன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இவர்கள் பிறப்பதற்கு முன்னால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி வயிற்றிலே இருக்கிறார்கள். அப்பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வெளிநாடுக்கு பயணம் போயிருக்காங்க. வெளிநாட்டுல போய் சம்பாதிப்பதற்காகவும் மார்க்கத்தை எத்தி வைப்பதற்காகவும் போயிருக்காங்க. அப்போ வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சொல்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கு யூசுப் என்கின்ற உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது. அது எப்படிப்பட்ட குழந்தை என்றால், இந்த உலகில் உள்ள அத்தனை மக்களுடைய அழகை ஒரு பக்கம் வைத்தால், ஒரு பகுதி, இந்த உலகில் உள்ள அனைத்து மக்களுடைய அழகு, எல்லா பொருளுடைய அழகு ஒரு பகுதி என்றால், மறுபகுதி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகு என்பதாக சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு அழகு வாய்ந்த ஒரு நபிதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுடைய வரலாற்றை தான் அல்லாஹ் திருமறையிலே பேசிக்கொண்டே வருகின்றான். இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்திலே பேசப்பட்டுக் கொண்டே வருகிறது. அப்படிப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 11 சகோதரர்கள். 11 சகோதரர்களில் மிகவும் அழகு வாய்ந்தவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 7 வயதில் அல்லாஹ் ஒரு கனவை காண்கிறான். எப்படிப்பட்ட கனவு என்றால், 11 நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் சரியா செய்வதை போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கனவிலே காட்டப்படுகிறது. இந்த கனவை காண்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தந்தையிடத்தில் சென்று சொல்கிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சென்று சொல்கிறார்கள், இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன் வாப்பா, இந்த மாதிரி நட்சத்திரம் சூரியன் சந்திரன் எனக்கு சரியா செய்வதை போன்ற ஒரு கனவு கண்டேன். இந்த கனவை சொல்கிறார்கள். தந்தை சொல்கிறார்கள், இந்த கனவை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, இந்த கனவை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு தந்தை சொல்கிறாங்க. இப்ப இன்றைய காலத்துல நம்ம பார்த்தோம்னா, ஒரு குடும்பம் இருக்குன்னா அதுல வந்து 4 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஒரு பிள்ளைங்க மேல வந்து பிரியம் அதிகமா இருக்கும். இது இயற்கையாகவே இருக்கக்கூடியது. அதே போன்றுதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 11 பிள்ளை இருந்தாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது பிரியம் அதிகம். அப்படிப்பட்ட பிரியம் வச்சிருந்தாங்க. அந்த சகோதரர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனவை போய் சொல்றாங்க. அவங்க சின்ன வயசுனால அந்த கனவை சகோதரர்கிட்ட சொல்றாங்க. அப்ப வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது அதிகமாக பாசம் வச்சிருந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இந்த நம்ம அத்தா என்னடா நம்ம இத்தனை பசங்க இருக்கோம், ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது தான் அதிக பாசம் வச்சிருக்காங்களேன்னு ரொம்ப பொறாமை, ஒரு மனசுல ஒரு பொறாமை ஏற்படுகிறது. அந்த பொறாமை ஏற்பட்டவுடன் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை கொல்லுவதற்கு சகோதரர்கள், கூட பிறந்த சகோதரர்களே ஒரு திட்டம் பெற்றாங்க. இந்த மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாமை கிணற்றில் போட்டு கொண்டு விடலாம், இந்த மாதிரி தூரத்துல போய் எங்கேயாச்சும் விட்டுடலாம், இல்லாட்டி அவங்களை எங்கேயாச்சும் போயிட்டு கிணத்துல போட்டுடலாம், இல்லாட்டி எங்கேயாச்சும் தூரத்துல விட்டுடலாம், இந்த மாதிரி கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. இந்த பிளான் போட்டோம் தந்தை இடத்துல போய் கேட்கறாங்க, இந்த மாதிரி நாங்க ஆடு மேய்க்க போகும்போது யூசுஃபையும் கூட்டு போறோம் அப்படின்னு கேட்கறாங்க. கேட்கும்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க வேணாம்னு சொல்றாங்க. திரும்பி சகோதரர்கள் வந்து கேட்கறாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல, யூசுஃபையும் நாங்க கூட்டு போறோம் எல்லா தடவையும் மறுத்துட்டே இருக்காங்க தந்தை. ஒரு தடவை தந்தை வந்து சொல்றாங்க, சரி நீங்க யூசுஃபை கூட்டு போங்க, ஆனா எனக்கு பயமா இருக்கு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் பிரியமாய்ந்த பிள்ளைகள், ஏதாச்சும் ஆயிருமோன்னு பயமா இருக்கு,
நிறைய ஏதாச்சும் தின்றமோன்னு பயமா இருக்குன்னு இப்படி சொல்றாங்க. எந்த அளவு என்றால் வரலாற்றில் எழுதுகிறார்கள், ஒரு நிமிடம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்க போயிட்டு வாங்க யூசுஃபே நீங்க போயிட்டு வாங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் ஃபீ அமானில்லாஹ் சொல்லி அனுப்பி இருந்தாங்க என்றால் அவர்கள் எப்படி யோசிச்சு அனுப்புனாங்கன்னா, நீங்க நரிகிரி திட்டுமோன்னு ஒரு நிமிடம் அல்லாஹ்வை மறந்தவர்களாக அனுப்பினார்கள். இதற்குண்டான விளைவு எப்படி இருந்தது என்றால், அல்லாஹ்வை ஒரு நிமிடம் மறந்த காரணத்தினால் 40 வருடம் தந்தைக்கும் பிள்ளைக்குமான தூரத்தை அல்லாஹ் 40 வருடம் ஆக்கிவிட்டான். ஒரு நிமிடம் அல்லாஹ்வை மறந்ததற்கு இவ்வளவு தூரம் ஆகிவிட்டான். வரலாற்றிலே சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வை அந்த நேரத்தில் நினைவு கூர்ந்தார்கள் என்றால் நிச்சயம் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்க மாட்டான். ஒரு தடவை அந்த நேரத்தில் அல்லாஹ்வை மிகவும் கஷ்டமான சூழ்நிலையிலே, இது ஒரு படிப்பினையாக நம்மளுக்கு இருக்கிறது, ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருகிறது என்றால் நம் உலகம் சார்ந்து யோசிப்பதை விட அல்லாஹ் அதை பார்த்துக் கொள்வான் என்று அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் அதற்கு நல்ல கூலியை நல்ல தீர்வை அல்லாஹ் தருகிறான் என்பதாக வரலாற்றிலே சொல்கிறார்கள். ஒரு நிமிடம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மறந்தார்கள், அல்லாஹ்வை மறந்தார்கள். அல்லாஹ் 40 வருடம் தூரமாக்கி விட்டான். ஒரு நிமிடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழியை, மிகப்பெரிய குழியை நோண்டி நெருப்பு மூட்டப்பட்டு அதிலே போடப்பட்டது. எப்படிப்பட்ட நெருப்பு என்றால் அந்த நெருப்பு எரியும் போது மேல பறக்கின்ற பறவை கருகி விழுந்து விடுமா, அப்படிப்பட்ட ஒரு நெருப்பில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூரத்தில் இருந்து போடப்படுகிறார்கள். போடப்படுகின்ற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறாங்க, இப்ராஹிம் உங்களை காப்பாத்திட்டுமான்னு கேட்கிறாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு நிமிடத்தில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தார்கள். என்னை படைத்த ரப்பு என்னை காப்பாற்றுவான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் கட்டளையிட்டான், அல்லாஹ் கட்டளை விடுகிறான் அந்த நெருப்பிற்கு. அல்லாஹ் கட்டளை இடுகின்றான், அந்த நெருப்புக்கு கட்டளை இடுகின்றான், நீ குளுமையானதாகவும் அந்த சலாமத்தானதாகவும் ஆகிவிடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நெருப்பிலே போட்ட பிறகும் குளுமையான முறையிலே எந்த ஒரு தீண்டலும் இல்லாமல் இருந்தார்கள். இதற்குதான் வரலாற்றிலே சொல்கிறார்கள், நம் கஷ்டமான நிலையில் ஒருபோதும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் அந்த நிலையில் இருந்து அல்லாஹ் விடுதலை தருகிறான் என்பதாக வரலாற்றிலே சொல்கிறார்கள். இப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். இது நீண்ட நெடிய வரலாறு, நான் சுருக்கமாக சொல்கிறேன். அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி வைக்கிறார்கள். கிணற்றுக்குள் சகோதரர்கள் போட்டு விட்டார்கள். போட்டுவிட்டோம் அந்த சைடு செல்கிற பயனாளிகள் வந்து அதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொண்டு வியாபாரத்திலே வித்து விடுகிறார்கள். சந்தையிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாமை விற்கிறாங்க. வித்தவுடன் ஒரு அரசர் வந்து வாங்குகிறார், இவரை நான் அடிமையாக வைத்துக் கொள்கிறேன், அப்படி இல்லாட்டி என் பயனாக வளர்த்துக் கொள்கிறேன் என்பதாக ஒரு அரசர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வாங்கி வளர்த்துறாங்க. வளர்த்தவுடன் அவங்க அழகா பார்த்தோன்னா அந்த அரசருடைய மனைவி அவர்களிடத்தில் தவறாக நடக்கிறார்கள். இளமை வயதில் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. இளமை வயதில் அல்லாஹ் அவர்களுக்கு அப்படிப்பட்ட அழகை கொடுத்து அவர்களுக்கு சோதனை கொடுத்தான். அரசருடைய மனைவியை தவறான பாதையில அழைக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு அஞ்சியவர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓடுகிறார்கள். ஓடி போறாங்க. அந்த அரசருடைய மனைவி சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க. சட்டை கிழியுது. சட்டை கிழிந்தோன்னு அரசர் கரெக்டா போய் கதவை திறக்கிறாங்க. அரசர் வராங்க. மனைவி பார்த்து அரசர் இடத்துல கேட்கிறாங்க, அரசரு என்னுடைய கணவரு, இந்த மாதிரி உங்களுடைய மனைவிட்ட யூசுப் தவறா நடந்திருக்காரு, இவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்கன்னு அப்படியே மாத்தி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு அரசர் விசாரிக்கிறாரு. ஒரு மனிதர் சாட்சி சொல்கிறார், யூசுஃபுடைய சட்டை முன்னாடி கிழிந்திருந்தால் யூசுப் மேலதான் தவறு, பின்னாடி கிழிந்து இருந்தது என்றால் உங்களுடைய மனைவி மேல தவறு என்று சொல்கிறார். அதற்கு அந்த அரசர் சொல்கிறார், மனைவியை பார்த்து அந்த அரசர் சொல்கிறார், நீங்கள் தவறு செய்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது தண்டனை கொடுக்கப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். பிறகு சிறையிலே இருந்து கனவுக்கான விளக்கம், அங்கேயும் தீனுடைய பணியை செய்கிறார்கள். அதை தெரிந்த அந்த அரசருக்கு ஒரு கனவு ஏற்படுகிறது. அப்படி சிறையில் இருந்த ஒரு மனிதர் சொல்கிறார், யூசுப் என்கின்றவர் கனவுக்கான விளக்கம் கொடுக்கிறார் என்பதாக ஒரு சிறையில் இருந்த ஒருவர் சொல்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து வர சொல்லி வேலையாட்களை அனுப்புகிறார்கள். வேலையாட்கள் வந்து கூப்பிடுறாங்க, யூசுஃபே நீங்க வாங்க, அரசருக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்கும், அதுக்கான விளக்கம் கொடுத்தீங்கன்னா உங்களை விடுதலை செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில், நீங்கள் என் மீது குற்றச்சாட்டு போட்டீங்கள், அந்த பெண்களை நான் ஒண்ணுமே செய்யாமல் என் மீது நீங்கள் தவறான ஒரு இட்டுக்கட்டு செய்திகளை நீங்கள் சொன்னீங்க, அவர்களுக்கு என் மீது இட்டுக்கட்டியவர்களுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீங்கள் என்று சொன்னீங்கன்னா நான் வெளியே வரேன் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை வருட காலம் சிறைச்சாலையில் இருந்தும் அவர்களுக்கு வெளியே வரதுக்கான வாய்ப்பு கிடைத்தும் அவருக்கான தண்டனை கிடைத்தால்தான் நான் வருவேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த அளவு இறையச்சத்தோடு தக்வாவோடு இருந்தார்கள். அவருடைய தக்வாவை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் ஒரு அழகு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டால், நம்மளுக்கு பின்னால் பெண்கள் வரப்பட்டால் நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்போம்?
ஆனால் எந்த நிலையிலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சியவர்களாக தக்கா உடையவர்களாக வாழ்ந்து காட்டியவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பிறகு அவர்களுக்கு ஒரு பதவி கொடுக்கப்படுகிறது, உணவுத்துறையிலே அமைச்சராக ஒரு பதவி கொடுக்கப்படுகிறது. மிகவும் கஷ்ட காலம் வருகிறது. மிகவும் கஷ்ட காலம் வருகின்ற போது உணவுக்கு பஞ்சம் ஏற்படுகிறது. இவருடைய மூளையின் காரணமாக, இவருடைய அறிவை வைத்து இந்த மாதிரி பஞ்சகாலம் வரும் என்பதற்காக இவர்கள் பயிரை எல்லாம் சேமித்து வைக்கிறார்கள். பஞ்சகாலம் வருகிற போது இல்லாதவர்களுக்கு எல்லாம் உணவளிக்கிறார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இது தெரிந்த அந்த கிணத்தில் தூக்கி போட்ட அந்த சகோதரர்கள் எல்லாருக்கும் இது தெரிஞ்சு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று தெரியவில்லை. ஆனால் அங்க ஒரு மனிதர் உணவளிக்கிறார் என்பதாக தெரிந்து அவங்க அத்தா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வைக்கிறாங்க, போய் உணவு வாங்கிட்டு வாங்கன்னு. அந்த 11 சகோதரர்களும் மீண்டும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வந்து நிக்கிறாங்க. நிக்கும் போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு பயிர்கள் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. உணவுகளை கொடுத்துட்டு அதுல தெரியாம வழக்கு பெய்யுது, தங்க வழக்கு பெய்யுது. இந்த மாதிரி வழக்க காணோம், யார் எடுத்திருக்கான்னு பாருங்கன்னு சொல்லும் போது அந்த கைதி அந்த அங்க இருக்க வேலையாட்கள் எல்லாம் செக் பண்றாங்க. பார்த்தா இந்த 11 சகோதரர்கள் இடத்தில் தான் அந்த வழக்கு இருக்குது. இதை பிடிச்சு அவங்கள வச்சுக்கிட்டு அவங்க சொல்றாங்க, உங்களுடைய தந்தை வந்தால் தான் நாங்கள் விடுதலை செய்வோம் என்று சொல்றாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடைய தந்தை வந்தால் தான் விடுதலை செய்யப்படுவார்கள். அப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையுடைய நிலை எப்படி இருந்தது என்றால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் பிரியம் வாய்ந்த அந்த தந்தை, அவ்வளவு பிரியம் கொண்டவர்கள் 40 ஆண்டு காலம் பிரிந்து போன நாள் அவர்களுடைய அழுது அந்த கண்ணீர் வெளியாகி அவர்களுடைய பார்வையை இழந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்ற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆடையை கொடுத்து விட்டார்கள். இந்த ஆடையை அவர்களிடத்தில் கொடுங்கள் என்று கொடுத்து விட்ட போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆடையை கண்ணில் வைத்தார்கள். அந்த கண் மீண்டும் பார்வை தெரிந்தது. மீண்டும் பார்வை தெரியப்பட்டு அவர்கள் வருகிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து தன்னுடைய மகன் என்று தெரிந்து விட்டவுடன் அந்த 11 சகோதரர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் 11 சகோதரர்களும் தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாருமே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்கிறார்கள். இதைதான் அல்லாஹ் அவர்களுக்கு சிறு வயதிலேயே கனவிலே காமித்தான். 11 நட்சத்திரம் கனவிலே காண்டார்கள் அல்லவா? 11 நட்சத்திரம் சரியா செய்வதை போன்று கனவிலே காண்டார்கள் அல்லவா? இதைதான் பிறகுள்ள நாட்களில் இவருடைய கடைசி காலத்தில் இவர் அரசராக இருக்கின்ற போது 11 சகோதரர்கள் தன்னுடைய தந்தை சஜிதா செய்தார்கள். இதைதான் அல்லாஹ் முன்னாடி இவருடைய சிறு வயதிலே கனவில் காமித்தான். இவ்வளவு அழகு கொடுக்கப்பட்டும், இவ்வளவு பெரிய அரசவையினுடைய அரசனுடைய மனைவி தவறான பாதையில் அழைத்தும் அவர்களுடைய இறை அச்சம் தக்வாவை யோசித்து பார்க்க வேண்டும். அவர்கள் நினைத்திருந்தால் சென்றிருக்கலாம். ஆனால் எந்த நிலையிலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்கின்ற ஒரு இறை அச்சம் தக்வா என்பது வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தக்வாவோடு வாழ்ந்தவர்கள் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஆக கண்ணியம் மிகுந்தவர்களே, தக்வா என்பது அவசியமான ஒன்று. இன்றைக்கு ஒவ்வொரு அமலும் செய்கிறோம். அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நம்ம இடத்தில் இறை அச்சம் தக்வா வேண்டும். ஒரு தக்வா இருந்தால் தான் அந்த அமல் பரிபூர்ணப்படுகிறது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிக சிறந்த ஒரு நபியினுடைய படிப்பினையில் அந்த தக்வா இறை அச்சம் தான் வருகிறது என்பதை நாம் சிந்தனையில் கொள்ள வேண்டும். ஆக கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நபிமார்களுடைய வாழ்க்கையை, இப்படி சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து அதிலிருந்து படிப்பினை எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் அமர்த்து வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.